லோக்கியோடைய ஆர்ட் ஆஃப் எக்ஸ்போசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதாவது ரொம்ப நுட்பமாக கவனிச்சு அழகழகா வைக்கக்கூடிய காட்சிகள். இப்போ ரொம்ப பிரம்மாண்டமா ஒரு படம் எடுக்கிறப்போ, இது அதில கரைஞ்சு போகுது, கவனிக்கப்படாம போகுதுன்னு என்னைக்காவது உங்களுக்கு கவலை இருந்ததுண்டா? சார் சில சமயம் நம்ம ரொம்ப கவனிச்சு, சரி இது யாராவது இத பத்தி எழுதி டீகோட் பண்ணி பேசினாங்கன்னா நல்லா இருக்குமேன்னு சொல்லி யோசிப்போம். அத விட்டுருவாங்க மேஜரா. வேற நம்ம நெனச்சு வச்சிருக்க மாட்டோம். ஆன் த ஃப்ளோல ஏதோ பண்ணியிருப்போம். அத நம்ம ஏதோ குறியீடா வச்ச மாரி எடுத்து பேசிட்டு இருப்பாங்க. ம். அந்த இது வந்து அது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது சார். அது அவங்கவங்களோட பெர்செப்ஷன் டிஃபர்ஸ். ஒவ்வொருத்தரும் படம் பார்க்குற விதம் மாறும். அந்த மாரி இருக்கும். ஆ பட் ஆனா, அதுல பெரிய வருத்தம் இருந்ததில்ல. இது பண்ணோனே. பட் ஆனா, யாராவது ஒருத்தங்க படம் ரிலீஸ் ஆகி 1 வருஷம், 2 வருஷம் கழிச்சு, சின்னதா நோட் பண்ணி சொல்லும்போது, ம். திருப்பி படம் ரிலீஸ் ஆன ஒரு ஃபீல் வரும். ஓ! அப்பாடா! யாரோ ஒருத்தர் நோட் பண்ணி இத புரிஞ்சு வச்சு பேசுறாங்க, சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வரும். அண்ட் அது வந்து அ வித் தி யங்கர் ஜெனரேஷன் யாராவது அப்கமிங் ஃபிலிம் மேக்கர்ஸ், விஸ்காம் ஸ்டூடண்ட்ஸ் ம். அவங்க அத டீகோட் பண்ணி பேசும்போது மேஜர்லி வென் இட் கம்ஸ் டூ ரைட்டிங் நீங்க சொன்ன மாரி இந்த சின்ன சின்ன நுவான்சஸ் ஏதாவது படிச்சு பேசுறாங்கன்னா, ஐ வில் இமிடியேட்லி ரிப்ளை தம். ஆ. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது எந்தெந்த இது பார்க்கணுமோ, யாராவது ஒருத்தங்க பர்ட்டிகுலரா இத பத்தி பேசியிருந்தாங்கன்னா, எவ்வளோ கீனா அப்சர்வ் பண்ணியிருக்காங்கிற பாயிண்ட்ல வரும். அண்ட் ஐ வில் ரிப்ளை தம் ஆல்சோ. ஏன்னா அது அத நோட் பண்ணி பார்க்கறதுங்கிறது தானே சார் நீங்க சொன்ன மாரி அது ஒரு சந்தோஷம் இருக்கு. இல்ல அதுதாங்க. ஏன்னா ஒரு நம்ம ரொம்ப நுட்பமா ரசிச்சு அல்லது இது வந்து ஒரு கிரியேட்டிவ் எட்ஜ் இதுதான் அப்படின்னு நினைச்சு செய்ற ஒரு விஷயம். ஆனா நீங்க சொன்ன வார்த்தையிலே புரிஞ்சு போச்சு. மறுபடியும் படத்த ரிலீஸ் பண்ண அளவுக்கு அது ஒரு சந்தோஷம் வரும். ஆமா.